போட்டு ஏதோ குத்துச்சண்டைக்கு போற மாதிரி வந்திருக்கேன். அண்ணா நகர்ல தம்பி சங்கர் போட்டிடுறாருல 134 பேருக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு, அதுல ஒரு தாத்தாவுக்கு வாய்ப்புங்கிற மாதிரி. பூனகிரியில சண்டை நடக்குது. அண்ணன் தமிழ்ச்செல்வனுக்கு கால் போயிருது, ஒரு கால் போயிருது, அந்த சண்டையில தான் போயிருது. இன்னொரு போராளிக்கும் பக்கத்துல கால் போயிருது. காடே அதிர்ற மாதிரி அவர் கதறி அழுகிறாப்ல, வலி தாங்க முடியல. அண்ணனுக்கு கால் போயிருச்சு. இந்த காலோட இழுத்துக்கிட்டு அந்த கதறிக்கிட்டு இருக்கிற தம்பி கிட்ட போறாப்ல. போய் இதை யார் சொல்றாப்ல? எங்க அண்ணன் சொல்றாப்ல, உங்க ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்னு. அவனுக்கு இருக்கிற நகைச்சுவை உணர்வு அவ்வளவுன்னு சொல்லி சொல்றாப்ல. தமிழ்ச்செல்வன் நான் போகும்போது இறந்து 90 நாட்கள் ஆயிருது. ஆனாலும் அவரு அதை நினைவூட்டுறாரு. இது எப்படின்னா இப்படி கிட்ட போயிட்டு அல்லாத அழுகிற, ஐயோ அண்ணா காலுண்ணா அப்படின்னு. இவருக்கு கால் போயிருச்சு, எனக்கு என்னடா போயிருச்சுன்னு அவர் சொல்லல. அல்லாத அங்க பாரு, அவனை பாரு, தலையே போயிருச்சு, அழுதுகிட்டா இருக்கேன் அப்படின்னு. கூட்டத்துல நிக்கிறவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை, தனிச்சு நிக்கிறவனுக்கு தான் துணிவும் வீரமும் தேவை. என் பிள்ளைகளுக்கு ஒண்ணு சொல்லுவேன், எத்தனாயிரம் பேரையும் எதிர்த்து நில்லு, ஆனா எவனையும் எதிர்பார்த்து நின்றாத. நீ உன்னைதான் நம்பி நிக்கணும். சண்டைக்கு அவர் வருவாரு, அவரை கூட்டிட்டு போயிடுப்பேன். சண்டைக்கு நம்ம தான் போகணும். ஏன்னா நீங்க போய் இறங்கி மேடையில இருந்து அவனை அடிக்க போறியா அப்படின்னு. என் பழக்கம் அப்படித்தான், ஆள் வச்சு அடிக்கிறது கிடையாது, நம்மளே அடிச்சிருவோம். ஏய் வாடா, நீ அண்ணன் பேசுறதானே பாக்குற, எனக்கு பேசணும் 2 வருஷம் கழிச்சு அப்புறம் தான் பேச்சு வருது. இப்படி பேசணும்னு எந்த ஆசிரியர் எனக்கு ஆசிரியரும் எனக்கு கத்துக் கொடுக்கல. ஆனா எப்படி சண்டை போடணும்னு 5 வயசுல சிலம்புக்கம் படுத்து அனுப்பினான். அதுக்கப்புறம் 10, 11 பிறகு நானே கராத்தே வகுப்புல போய் சேர்ந்துட்டேன். அப்ப இருந்து சண்டை எப்படி போடுறதுதான் கத்திருக்கேன். பேசுறது எப்படி நேரம் கத்துக் கொடுக்கல, அதுவா பேசுறோம். அப்ப பேசுறதா நீங்க கேட்கிற, சண்டை எப்படி போடுறேன்னு பாக்கல இல்ல. அதான் அவனை அடிக்க ஒன்னா பிடிச்சுக்கிறான். விழா ஒரு தடவை அடிச்சு காட்டுனாலும் கேட்க மாட்டான். அனுமதிக்க கூடாது. இந்த மேடையில கல்லெடு தெரிஞ்சவன அப்படி ஓடி போயிடுறது, சிலம்புறது. போடா லட்சம் துப்பாக்கி ஊடகத்துக்கு போய் தலைவனை சந்திச்சுட்டு வந்த ஒருத்தனுக்கு இதெல்லாம் ஒரு பயம் அச்சுறுத்தி, இதெல்லாம் ஒண்ணு. போடா, உலகத்துலதான் தயவு செய்து இன்னொரு வழக்கு போட்டு கொஞ்சம் உள்ள வைங்களே பாப்போம். இப்படி கெஞ்சின வேணா சொல்லு, ப்ளீஸ் அரெஸ்ட் மீ, யாரையாவது சொல்லு பாப்போம். அது செய்ய மாட்டேன். அன்னைக்கு நம்ம சின்ன மீன் குஞ்சா இருந்தா பிடிச்சி விளையாடி பார்த்தாப்புல. இன்னைக்கு எத்தனை வலை வீசினாலும் அறுக்கிற திமிங்கலம் ஆயிட்டம் பயந்துட்டாப்புல. போட்டா உள்ள போய் நல்லா படிச்சு, இங்கே அழைப்பு தொல்லை இருக்கு, படிக்க நேரம்ல தூங்க, நல்லா தூங்கிட்டு நல்லா உடற்பயிற்சி செஞ்சு நல்லா படிச்சுட்டு மண்டை முழுக்க ஏத்திக்கிட்டு கொண்டே வருவேன். கேள்வியா கேட்கிறானுங்க, அப்படி போட்டு கொண்டு வருவோம். அது தெரியும். அதுக்கப்புறம் அவனை உள்ள வச்சானாங்க, இவ்வளவு வழக்கறிஞர் படையும் மொத்தமா கோர்ட் வாசல் கதை முடிஞ்சிடும். இங்க சாதி பார்த்து போட்ட ஓட்டு